சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எஸ்ஆர்எச் காவியா மாறன் இந்த ஆக்ஷனில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க? சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க காவியா மாறன் மட்டும்தான். அவங்க டேபிள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணாங்க. அவங்களுக்கு டீம் ஆல்ரெடி கொஞ்சம் செட்டாக தான் இருந்துச்சு. ஒரு சில பிளேசஸ் தான் வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீம்ஸை எடுத்து போட்டிருக்காங்க. அதே டீம் தான் என்ன அவங்க நல்லா ஆடணும், அந்த அதிரடியவே நல்லா ஆடி ஜெயிக்கணும் முதல்ல, அதுதான் மேட்ரு. அடுத்த வருஷம் ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஓகே, யார் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஐஎஸ் பிட்டா யாருக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன். இவருக்கு அதிக ரேக்கி இருந்துச்சு, இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அன்சோல்ல போயிட்டாரு. இருந்தாலுமே அதுக்கப்புறம் உள்ள 13 கோடிக்கு விலை போயிருந்தாரு. 13 கோடிக்கு எஸ்ஆர்எச் இவரை எடுத்திருக்காங்க. அடுத்து சிவமாவியை 75 லட்சத்துக்கு எஸ்ஆர்எச் வாங்கியிருக்காங்க. ஒரு பேக்கப் பவுலராக அவரை எடுத்திருக்காங்க. அவர் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். எல்எஸ்டில எல்லாம் நல்லா ஆடி இருந்தார். அப்படிப்பட்ட பிளேயரை 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அடுத்து சிவம்குமாரை 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர், ஆனால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஒரு நல்ல பிளேயர் இவர் டொமஸ்டிக்கில். இவருக்கு வாழ்க்கை தரணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்ஆர்எச் வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு சலீல் அரோராவை 1.5 கோடிக்கு எஸ்ஆர்எச் வாங்கியிருக்காங்க. இவர் ஒரு அதிரடி பேட்ஸ்மேனுங்க, ரொம்பவே அதிரடி ஆடுவார். 45 பாலுக்கு 125 ரன் எஸ்எம்ஏடியில் இவர் அடிச்சிருக்காரு. சூப்பராக ஆடக்கூடியவர் தான் இவர். இவருக்கு பிறகு சகிப் ஒசாயை 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. பீகாரை சேர்ந்த ஆல்ரவுண்டர் தான் இவர். அதன் பிறகு ஆன்கார் தர்மலே, இவரையும் 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. இவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். அடுத்து அமித் குமார் 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. இவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். அடுத்து பிரஃபுலிங்கே விதர்பாக்காக ஆடிட்டு இருக்காரு. 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. இவர் ஒரு நல்ல பவுலருங்க. ரஞ்சி டிராஃபியில் ரீசெண்டாக தமிழ்நாடு கதற விட்டுருந்தாரு. தமிழ்நாடுக்கு எதிராக 5 விக்கெட் ஆடி இவர் எடுத்திருந்தாரு. 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு கிரைன்ஸ் ஃபுல்லெட்ரா அப்படிங்கிறவரை எடுத்து போட்டிருக்காங்க. இவரோட ஸ்பின்னர், இவரையுமே பேஸ் பிரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்மின்ஸ் கோட்டால ஜாக் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற ஆஸ்திரேலியன் பிளேயர் உள்ள வந்திருக்காரு. இவர் ஒரு ஆல்ரவுண்டரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இவரும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம்.